இந்த வீடியோல நாம டிடிஎஃப் வாசனோட சில தக் லைஃப் இன்சிடென்ட்ஸ் தான் பார்க்க போறோம். நான் உங்கள் பேட்மேன் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். நிறைய பேர் தன்னோட எக்ஸ்பீரியன்ஸில் பொண்ணுங்களை நம்பக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம டிடிஎஃப் வாசனாவும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காரு போல. அவர் தன்னோட கருத்தை பைக்கோட ரிலேட் பண்ணி அருமையாக சொல்லியிருக்காரு. மழை வந்துச்சுன்னா தான் இஷ்யூ. டிடிஎஃப் எப்பவுமே ஸ்கூட்டியை மட்டும் நம்பிடாதீங்க. ரோட்லேயும் சரி லைஃப்லேயும் சரி. டிடிஎஃப் வாசன் எதுவுமே பண்ணலனாலும் அவங்கள ஏதாச்சும் ஒரு பிரச்சனையில மாட்டி விடலான்ட்டு பல கும்பல் காத்துட்டு இருக்காங்க. அதனால டிடிஎஃப் கொஞ்சம் பயத்துல தான் இருக்காரு. அவரு ஃப்ரெண்ட்ஸ் கூட கார்ல ரைட் போயிட்டு இருக்காரு. அப்போ கார் ஒரு இதுல மோதுற மாதிரி போனோடனே டிடிஎஃப் ரொம்பவே பயப்படுறாரு. என்னடா சொல்ற, வாசன் எவ்வளவு பெரிய ரைடர், அவர் எப்படிடா பயப்படுவாரு அப்படின்னு கேட்கறது எனக்கு புரியுது. அவர் அதை நினைச்சு பயப்படல. எதுக்காக பயந்தாருன்னா, நீங்க அதையாவது முட்டிட்டீங்கன்னா சொல்றது யாருக்கு எதுவும் ஆகாது. காரை ஓட்டிட்டு போய் முட்டினதே. நம்ம வீட்டு செவரில் நமக்கு பிடிச்ச ஆக்டரையோ கிரிக்கெட்டர்ஸையோ இல்லை நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களையோ போஸ்டரோ பேனரோ அடிச்சு நம்ம ஒட்டி வச்சிருப்போம். அந்த மாதிரி வாசன் அண்ணகிட்ட நீங்கள் யாரையும் ஒட்டி வச்சிடலையா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வாசன் அண்ணன் என்ன சொன்னார்னா, நானும் ஒட்டி வச்சிருக்கேன், இந்த ரூம் உள்ள ஒட்டி வச்சிருக்கேன் அப்படின்னு அவரை கூட்டிட்டு போறாரு. அவரை கூட்டிட்டு போய் என்ன சொன்னார்னா, ஆனால் இப்போ எல்லாருமே இந்த பிடிச்ச ஸ்டாரோட ஃபோட்டோலாம் செவுத்துல எல்லாம் ஒட்டி வைப்பாங்களே, அந்த மாதிரி எதுவுமே இல்லையே. அந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கீங்களா? அந்த மாதிரி ஒரு பிடிச்ச ஸ்டாரோட ஃபோட்டோ இருக்கு என்கிட்ட. உள்ள வச்சிருக்கேன் ப்ரோ. எங்க ப்ரோ? உள்ள இருக்கு. உள்ள சரி, அது என் ஃபோட்டோ தான் ப்ரோ. அது என் ஃபோட்டோ தான் ப்ரோ. ஒரு மாதத்தில் ஹிந்தி கற்றுக்கலாம், 3 மாதத்தில் ஹிந்தி கற்றுக்கலான்னு நிறைய பேர் கிளாஸ்லாம் எடுப்பாங்க. பட் நம்ம வாசனனை 5 செகண்டில் ஹிந்தி கற்றுக் கொடுக்குறாரு. அந்த ஹிந்தியை வச்சு நீங்கள் லடாக் வரைக்கும் போயிட்டு வரலாம். ஏன்னா வாசனன் லடாக் ரைட் போய் ஃபேமஸ் ஆனது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் எந்த ஹிந்தியை வச்சுக்கிட்டு லடாக் வரைக்கும் போயிட்டு வந்தார்னா, டீ கடைக்கு போனோமா, ஏக் தோன் தீச், சரியா, சாய்னு சொன்னோமா, இரு அதை பேசி முடித்த உடனே குடிச்சு முடிச்சுட்டு கித்தனே பைசேன்னு கேட்பேன். அவன் ஒரு பைசையை சொல்லுவான். ஒரு 100 ரூபாய் கையில் கொடுத்து மிச்சம் எவ்வளோ கொடுக்குறேன். நான் இப்படி தான் லடாக் ரைடே முடிச்சிருந்தேன். ஒரு நாள் டிடிஎஃப் வாசன் யூடியூப்ல லைவ் போட்டிருக்காரு. அப்போ ஒருத்தர் கமெண்ட்ல, எப்படி ப்ரோ இவ்வளோ குவாலிட்டியா லைவ் டெலிகாஸ்ட் பண்றீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு வாசன் ப்ரோ என்ன சொன்னார்னா, எப்படி இவ்வளோ குவாலிட்டியா, இல்லை அப்படி சொல்ல, எப்படி குவாலிட்டியா யூடியூப்ல லைவ் போடுறது, நான் எப்படி இவ்வளோ குவாலிட்டியா யூடியூப்ல அப்லோட் பண்றேன்னு சொல்லி கேட்குறீங்களா? ஸோ வந்து பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரிங் லைட் இருக்குங்க. அதுக்கப்புறம் நம்மளோட ஃபோனை வந்து பார்த்துட்டிங்கன்னா பிடிக்கிறதுக்கு ஒரு பெரிய ட்ரைபாட் இருக்குது. அந்த ட்ரைபாட் மட்டுமே வந்து பண்ணால் கிட்டத்தட்ட 1.5 lakhs வரும்னு நினைக்கிறேன். இந்த லைட்ஸ் மட்டும் வந்து பண்ணால் ஒரு 1.5 lakhs வரும்னு நினைக்கிறேன். இப்படிலாம் சொல்லணும்னு எனக்கும் ஆசை தான். பட் ரியாலிட்டி என்னன்னா, தி பாய்ஸ் இதுதான் லைட்டு, இதுதான் ட்ரைபாட். ஸோ வந்து இப்படி தான் வந்து பண்ண நாங்கள் லைட். ஒரு ப்ரெஸ் மீட்டில் டிடிஎஃப் வாசன் அவரால் ஏன் அதிகமாக கால் அட்டன் பண்ண முடியல அப்படின்றதுக்கு ரீசன் கொடுத்துட்ருக்காரு. அப்போது ஒரு டைமில் நான் இங்கே இருப்பேன், ஒரு டைமில் அங்கே இருப்பேன் அப்படின்ட்டு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டே இருக்கும்போது நம்ம கூல் சுரேஷ் ஒரு தக் பண்ணியிருக்காரு. அதை நீங்களே பாருங்கள். இல்லைண்ணா நம்ம எங்கேயாவது இருப்போம். இப்போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து ஒரு 3 ஃபோன் வச்சுருக்கேண்ணா. ஆனால் 3 ஃபோனுமே என்கிட்ட இருக்குது. இப்போ கூட ஒரு ஃபோன் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த தம்பிக்கிட்ட தான் இருக்குது. கால் வந்துகிட்டே இருக்குமா, ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளே வெறுத்துருவோம்ல, நிறைய கால் வந்துட்டு இருந்தால் என்னடா அப்படிங்கிற மாதிரி. அதனால் நான் பெருசாக ஃபோனே யூஸ் பண்ணுறதில்ல. அதனால் என்னை காண்டாக்ட் பண்ணுறதே ஒரு மாதிரி டிஃபிகல்ட்டியாக ஆகிடுச்சு. அதனால் அண்ணன் காண்டாக்ட் நம்பர் கிடைச்சதே கொஞ்சம் டிலே ஆகி என் ஃப்ரெண்டு மூலிமா, என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட் மூலிமா பிடிச்சி அதுக்கப்புறம் பிடிச்சாங்க. கரெக்டாக அண்ணன் வந்து இப்போ விடாமல் நம்ம எங்கேயாவது ரைடு போயிட்டுருப்போம். அந்த டைமில் வந்து பண்ணால் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க மாட்டோம்ல, திடீர்னு வந்து பண்ணால் காஷ்மீரில் இருப்போம், திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம உத்தரப்பிரதேஷில் இருப்போம், திடீர்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா நாக்பூரில் இருப்போம். அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் ரைடு முடிச்சுட்டு வரும்போது இதாகிடும். திடீர்னு பார்த்தா போலீஸ் ஸ்டேஷனில் இருப்பார். My name is Thomas Shelby. My name is Maximus Decimus Meridius. King Ragnar. That is my name. My name is Asax Schrader.